திமுகவினுடைய அஜெண்டா என்ன? சிறுபான்மை மக்களினுடைய வாக்குகளை கட்டி போட்டு நம்ம வச்சுருக்கோன்றது மட்டும்தான். வேறு ஏதாச்சும் இருக்கா? நீங்கள் என்ன சிறுபான்மை மக்களுக்காக செஞ்சு கிழிச்சிட்டீங்கன்னு கேட்குறேன். என்ன பண்ணிட்டீங்க? இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாடாளுமன்றம் கொடுக்கறதுக்கு துப்பு இல்லாத நீங்கள் தானே சமூக நீதியினுடைய பாதுகாவலராக இருக்கீங்க. அப்போது இன்னைக்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் இன்னைக்கு தலைவர் தளபதி அவர்கள் வருகையை நோக்கி அவரை நோக்கி நகருதுன்றதை உங்களால் உணர முடியுதில்லை. அதுக்கப்புறம் தானே இந்த பதட்டமும் பயமும் அதிகரிச்சிருக்கு. கடந்த தேர்தலில் பிஜேபியோட அதிமுக கூட்டணி வச்சதுனால அண்ணன் தமிழ் அன்சாரி அவர்கள் வெளியில் வராங்க. அவரை என்னன்னு கேட்கறதுக்கு கூட அறிவாலயத்தில் ஆள் இல்லை. ஆனால் தார்மீகமாக திமுகவுக்கு நான் ஆதரவு தரேன்னு சொன்னார். ஏன் தெரியுமா? தனக்கு சீட்டே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, பிஜேபி கூட்டணி அங்கம் வகிக்கக்கூடிய கட்சியில் நம்ம போய் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு கொள்கைவாதியாக வெளியில் வந்திருக்கார். அப்போ உங்களுடைய அறிவாலய கதவுகள் அடைக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு அவரும் அந்த பக்கம் இருக்காரு, அன்பு சகோதரர் நெல்லை முபாரக் எஸ்டிபிஐயும் அந்த பக்கம் இருக்கு. நமக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு, எப்படி எல்லா இஸ்லாமிய கிங்களையும் ஒன்றா வச்சிருக்கீங்க? இஸ்லாமியர்கள் அந்த பக்கம் இல்லையே, தளபதியை நோக்கி தானே நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் அந்த நெரேட்டிவை நீங்கள் செட் பண்ணி அடிக்கணும். பிஜேபியோட பி டீம் உங்களோடவா? உங்கள் அமைச்சர்கள் ஒருத்தர் வீட்டுக்கு ரைடு வரும்போது ஓடிடுறீங்க டெல்லிக்கு. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருங்கன்னா ஓடிடுறீங்க. நிதி ஆயோக் கூட்டத்தில் போட்டு மோடியினுடைய ஆட்சியை விட சிறந்த ஆட்சி இல்லைன்னு சொல்லிட்டு வரீங்க, புகழாரம் சூட்டிட்டு வரீங்க. கருப்பு பலூன் எங்கள் கூட சேர்ந்து கருப்பு பலூன் விட்டவங்கெல்லாம் வெள்ளைக்கூட கொண்டுகிட்டு போகிறீங்க. நீங்கள் பேச வேண்டியதானே? அதை பேசுகிறதுக்கு உங்களுக்கு சாமர்த்தியம் இல்லைல்ல. அப்போ திமுக இதை மட்டும்தான் சொல்லணும். நான் பிஜேபின்னு சொன்னால் தான் சிறுபான்மை மக்கள் வெறுப்பாங்கன்னு சொல்லிட்டு, நானும் ஒரு சிறுபான்மையினர் தான். என்ன அதனால இப்போ எங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் அநீதிகள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு.